10 வயசு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் ஸ்டார் நடிகர் விஜயா. ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வீரர் என்ன விளையாட்டு? சிப்பியா? சிப்பி இல்லை, விளையாட்டு நேஷனல் லெவல் சிப்பிங் விளையாட முடியுமா? சூப்பர். நீங்கள் பெருசாக என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? டீச்சர் ஆகணுமா? சூப்பர். எல்லா நிறைய பேருக்கு நீங்களும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படி தானே? என்ன வரைஞ்சிட்ருக்கீங்க? இயற்கையா? ஓ, இயற்கை பயங்கர கலராக இருக்குது. சரி, வாழ்த்துக்கள். என்ன வயசாக இருக்குங்க? 11 வயசா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார்? ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வீரர்? விளையாட்டு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? கபடி. கபடியில் ஏதாவது விளையாட தெரியுமா? நீங்கள் விளையாடுவீங்களா கபடி? யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறீங்களா? உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்? பாலாஜி. எங்கே இருக்கார்? இங்கே தான் இருக்காரா? எங்கே? சரி, சவுத்துக்குள்ள இருக்காரியா? ஓகே, சரி. பெருசான என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் ஆகணுமா? சரி, என்ன வந்துருக்கீங்க? எடுத்து வந்துருக்கீங்களா? இயற்கை. ஓகே, சரி, சூப்பராக வரைகிறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். என்ன வயசாகுது? எத்தனை வயசு படிக்கிறீங்க? 5வது படிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார்? விஜய். ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? ஆட்டம். என்ன வரைஞ்சிருக்கீங்க? என்னது? என்ன வரைஞ்சிருக்கீங்க? டாக்டர். டாக்டர் ஆகிட்டு நம்ம தேசியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சுதந்திரம் ஆகிட்டு டாக்டர் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு வியாதி தெரியும் தானே? சரி, அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா இதுவுமே ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தது. ஓகேவா? அதுக்காக எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளாப் பண்ணலாமா? கொடுத்தது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரம். அதுக்கு நல்லா யோசிச்சு ரொம்ப அழகான வரைபடத்தை வந்துருக்கீங்க. அதற்காக இன்னொரு முறை உங்களுக்கு ஒரு முறை கைதடிக்கீங்க. நேரம் இல்லாத காரணத்தால் மிக விரைவாக பரிசீலிக்கலாம் தொடர்ந்து. அதற்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 கேட்டகரியில் ப்ரைஸ் கொடுக்குறோம் நாங்கள். ஓகேவா? 2 கேட்டகரியில் கொடுக்குறோம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை முதல் மற்றும் 2ஆம் பரிசு. அதுக்கடுத்து 6ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது வரை முதல் மற்றும் 2ஆவது பரிசு கொடுக்குறோம். 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இல்லை, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை முதல் பரிசு வாங்க போகிறது இயற்கை அப்படின்ற கான்செப்ட் வாங்கினாங்க. ஆர் மீனா. இரண்டாவது பரிசு மேடம் ரா ஹரிஹர சுதன். 4 Thank you.
ஸ்டார்ட் எடு முதல் 12ஆம் வகுப்பு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 2வது வகுப்பு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சசிகலா 6ஆம் வகுப்பு. அவங்க வரத குழந்தை பார்த்துங்க. ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை வரைஞ்சிருந்தாரு. அவரை கட்டாயமாக ரொம்ப பிக் கிளாப் கொடுத்தவங்க. ஒரு நிமிஷம் இதில் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறது, அந்த பையனோட மனசில் என்ன நினச்சானா, அவங்க அப்பா வந்து விவசாயம் செஞ்சாங்களாம். அது வீடு அது பக்கத்தில் இருக்கான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு, அப்பா இல்லை, எங்கள் அப்பா செஞ்சது இது, எங்கள் வீடு இப்படி தான் இருந்தது, நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் இருக்கிறத வரைஞ்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வெரி பிக் கிளாஸ். இதே மாதிரி தெரியலன்னா யாருக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ இந்த பையன்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவியா? எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம். உனக்கு எப்பப்போ என்னென்ன தோன்றதோ அப்பப்போ நீ ஒரு சார்ட்டில் வரைஞ்சி ஒரு புக்லெட் மாதிரி பண்ணுவோம். சரியா? அதை நம்ம வெளியில் காமிக்கலாம். எல்லா சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையும் சேர்த்து புக்லெட் மாதிரி செஞ்சு வைக்கணும். எல்லாத்துக்குமே காமிக்கணும். உன் பேர் நல்லா பிரபலமாக வரும். காமிக்கணும். ஆல் தி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி மேடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு. குட் ஈவினிங் சில்ட்ரன், குட் நைட் சில்ட்ரன், ரெண்டுமே சொல்வேன். ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நேரம் உங்களுக்கு. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ஆர்வங்கள் அவ்வளோ அழகாக நீங்கள்லாம் எல்லாரும் ஒத்துமையாக நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. அவ்வளோ நல்லா ட்ரா பண்ணியிருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரும்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சி இங்கே நான் வருவேன். அப்போ எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் கட்டாயமாக முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த ஒழுக்கம் உங்களை பார்த்துக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்க எது சொன்னாலும் மரியாதை கொடுக்கணும். மேடம் சொல்லணும், மிஸ்ஸு சொல்லணும், சார் சொல்லணும், வாங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்குள்ளே பேசுச்சு தேங்க்யூ சொல்லணும், வெல்கம் சொல்லணும். அதே மாதிரி வாடா போடா இந்த டா டீலாம் சொல்லக்கூடாது. நல்லா இல்லை, அதெல்லாம் சினிமா பாரு நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. டா டீலாம் வேண்டாம். இந்தாப்பா, வாமா, போமா, அக்கா, தம்பி, அண்ணன், உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணு. சரியா? ஒத்துமையாக இருப்பீங்களா? என்றைக்குமே 2 கை சேர்ந்து இணைந்தாதான் வாழ்க்கையில் முன்னேறலாம். இல்லையா? அம்மாவா நீங்களாம் இருப்பீங்களா? நீ பாய், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ கேர்ள், பேச மாட்டேன். நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலி. உங்களை பார்த்துக்கிறவங்க ஒரு ஃபேமிலி. நீங்கள் மேடமோ மிஸ்ஸோ சாரோ யார் எது சொன்னாலும் வாங்க போங்க, மரியாதை கொடுத்து பேசணும். சரியா? தேங்க்யூ. இந்த ப்ரைஸ் வின்னர்ஸோட இந்த டிராயிங்ஸை நாங்கள் சென்னையில் போய் அறிமுகப்படுத்தோம். இதில் என்ன தொகை வருதோ அந்த தொகையை இங்கேயே கொடுப்போம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. கட்டாயம் மேலும் அவங்க ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. வெளியில் போகும்போது ஒரு சாக்லேட்டை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நன்றி. जी
சென்னையிலேருந்து நம்ம அக்னி ஃபவுண்டேஷன் தான் ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, நிறுவனத்திலிருந்து நம்மளுடைய கிராமத்தில் நம்முடைய நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஒரு சிறப்பான போட்டி நடத்தியிருக்காங்க. நமக்கு எதிர்காலத்தில் உங்களுக்குலாம் நிறைய உதவி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்குள்ள சிரமங்கள்லாம் சார்ட்ட சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நிறையா சொல்லியிருக்கேன். நம்ம இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இங்கே இருக்க முதியோர்கள், பணியாளர்கள், பெரியவர்கள் உங்கள் அத்தனை பேரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் டோல்கேட் இருக்கிற விக்னேஷ் வித்யாலயா பள்ளியிலேருந்து அம்மா வந்திருக்காங்க. அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் உங்களுடைய நிறுவனத்தின் சார்பான அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி மேம் எந்த பக்கம் மேம் எந்த பக்கம் கொடுத்துருங்க மேலே அந்த பக்கம் சார். நீங்கள் அந்த பக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லை மேடம் இந்த பக்கம் கேஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்படி கொடுங்க, நீங்கள் கொடுத்துருங்க அந்த பசங்க. நீங்களும் சூப்பராக இருக்கு.